அன்னையை வணங்குகிறேன், தந்தையை வணங்குகிறேன், அவர்களை ஈன்றெடுத்த அவர்களின் தாய் தந்தையர்கள், என் முன்னோர்களை வணங்குகிறேன், என் குருமார்களை வணங்குகிறேன், என் குலதெய்வத்தை வணங்குகிறேன், என் இஷ்ட தெய்வத்தை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய வீடியோல வீட்டெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, வீட்டுல பீரோ இருக்கும். எல்லாரோட பீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டஞ்சனா இருக்கும், கச்சடாவா வச்சிருப்பாங்க. முதல்ல பீரோவை கிளீன் பண்ணுங்க, துணியை நீட்டா அடுக்கி வைங்க. துணியை அடுக்கிறதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, எல்லாரும் அவங்கவுங்க துணியை தனித்தனியா வைப்பீங்க. அது முதல்ல தப்பு. வீட்டுல ஒத்துமை இருக்கணும் அப்படின்னா எல்லாரோட துணியும் கலந்துருக்கணும். கணவன் இருக்கிறார் அப்படின்னா மனைவியோட துணியோட சேர்த்து வைக்கணும். பிள்ளைய துணி இருக்குன்னா பிள்ளைய துணிய தாய் தந்தையர் துணியோட சேர்த்து வைக்கணும். குடும்பத்துல ஒத்துமை இருக்கும். பீரோல துணியை இந்த மாதிரி அடுக்கி வச்சிடுங்க. போக பீரோல லாக்கர் இருக்கும். லாக்கருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரெசிப்டையும் வச்சிருப்பாங்க. முதல்ல பணம் வைக்கிற இடத்துல தேவையில்லாத பில்லு, கடன்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பில்லு, கிரெடிட் கார்டு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணிட்டு ஒரு பச்சை கலர் வெல்வெட் துணி போட்டு பணத்தை பூட்டி வைங்க. எல்லாரும் செலவு பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டுல ஜிபே, யூபிஐ, இன்னைக்கு இருக்க மாடர்ன் ட்ரெண்டுக்கு அந்த மாதிரி தான் பண்றோம். பட் ஆனா அதுல கொஞ்சமாவது எடுத்து பணத்தை பூட்டி வச்சு செலவு பண்ணணும். பணத்தை பூட்டி வச்சு அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணும் பொழுது மட்டும்தான் பணம் தங்கும். அதனால பீரோல லாக்கர்ல ஒரு பச்சை கலர் வெல்வெட் துணி வச்சுக்கோங்க. அந்த துணியில பணத்தை வைங்க. அது கூட கொஞ்சம் பட்டை, பச்சை கற்பூரம், பச்சரிசி, ஏலக்காய் கொஞ்சம் மனமா வைங்க. பணம் இருக்கிற இடத்துலதான் மகாலட்சுமி தங்குவான்றது ஐதீகம். அதுக்கேற்ற மாதிரி வச்சு லாக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல தொடர்ச்சி பார்ப்போம். என் உயர்வுக்கும் முயற்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.